2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஒரு புத்தாண்டு. நம்ம எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்தோட நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. இன்னைக்கு நம்மளோட வேத ஜோதிடர் முத்துக்குமாரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்ல போறாங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மகர ராசி. மகர ராசிக்கு இப்போ 7 ஆஃப் முடிஞ்சிருக்குமா மேம்? ஆமா. மகர ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கும்பத்துலேருந்து என்னைக்கு சனி லிஃப்ட் ஆனாரோ அன்னையிலேருந்து மகரத்துக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்ல. பாத சனி இருந்ததுனால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தும் இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் இருந்தது. மகரத்துக்கு அப்படி பார்க்கும்போது 2026ங்கிறது ரொம்பவே ஃபேவரபுளா தான் இருக்கு. ஸோ குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ 7க்கு ராசியவே பார்க்க போறாரு. மகரத்துக்கு குரு ரொம்ப நல்லவர் இல்லைனாலும் ராசியை பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா செலவு பண்ணக்கூடிய எண்ணம் வரும். இவ்வளோ நாள் கொஞ்சம் சிக்கனமாகவே இருந்துப்பாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணால் தான் என்ன, கொஞ்சம் ஜாலியாக இருந்தால் தான் என்ன அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் மகரத்துக்கு மேலாங்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகம், எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு அமையிறது, மாப்பிள்ளை அமையிறது. இவ்வளோ நாள் என்ன அலைன்ஸ்லாம் நமக்கு பிடிக்கவே இல்லை, என்னடா கல்யாணம்னு உட்காந்துருக்கவங்க டக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை அப்படிங்கிறது வந்துடும். சொந்தக்காரங்க ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு பொண்ணு மாப்பிள்ளை அமையிறது, இல்லை திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி கணவன்னா மனைவியால் யோகம், மனைவினா கணவனால் யோகம்ங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வருடமாக 2026 மகரத்துக்கு இருக்குது. என்ன மேம் இது தனுசு சொல்றீங்க, மகரம் சொல்றீங்க, எந்த ராசி இப்போ நான் எடுத்துக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று குறைச்சல் இல்லைங்கிற மாதிரி தான் 2026 இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நிறைய ஃபேவர் பண்ணுது. ஏன்னா குரு 12 வருடத்துக்கு ஒருக்க தான் உச்சம் ஆவார். ஸோ அந்த குரு உச்சமாகக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறது இந்த 2020. மேம் உண்மையாகவே ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் வேலை பிரச்சனை, அதுக்கப்புறம் பண கஷ்டம், கடன்கள் பிரச்சனையில் எனி ராசி ஃபார் தட் மேட்டர், இந்த ராசின்றது கிடையாது, எல்லாருமே இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா 2026 பாதி ராசி பேர்களுக்கு நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு உண்மையாகவே இதுவே ஒரு எப்படி இருந்தாலும் நமக்கு சரியாயிடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும் தான் மேம் நான் பார்க்குறேன். ஸோ மகரம் எப்படி இருக்க போகுது, அவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வழிபாடு, எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டா உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும்? மகர ராசினியர்கள் அதிகமாக பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு, 2 வழிபாடு பண்ணிக்கணும். ஒன்று சிவ வழிபாடுங்கிறத பண்ணிக்கணும். ஏன்னா சனிக்கு அதிதேவதைங்கிறவரை சிவபெருமானும் சொல்லலாம். சூரியனுக்கு அதிதேவதைனாலும் சனியுடைய பிரச்சனைகள்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிங்கிறவர் சிவபெருமான். அதே மாதிரி உக்ர தெய்வங்கள்ல ஆண் தெய்வங்கள் இருக்கும்ல, கருப்பசாமி, அந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் அதெல்லாமே இவங்க நிறைய பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது, இதெல்லாமே மகரத்துக்கு நல்ல பலன்களை பெற்று தரும். ஸோ பேசிக்கலாகவே மகரத்துக்கும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. ஃபைன் மேம், இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் எடுத்து சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் எங்களோட அரங்கத்துக்கு நாங்கள் உங்களை வேறு ஒரு இதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.